நம்மளோட 3-வே மினி டவர். இந்த மினி டவரை பொறுத்த வரைக்கும் ஜிடெக்கோட பார்த்தீங்கன்னா டியூட்டர் இது வந்து 2.5 இன்ச் வரும். மிட் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஜிப்பில் நான் எடுத்துக்கிறேன் 4 ohms. இது பார்த்தீங்க அப்படின்னா 5.5 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோன், ஸ்பீடானோட இன்னொரு நேம் தான் ப்ரோட்டோனு. நம்ம நம்பி போடலாம், ரிசல்ட் நல்லா இருக்குது. ஸோ இதே மாதிரி 2 பாக்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டும் ப்ளஸ் இந்த சப்வூஃபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம்ப்ளிஃபையர் எல்லாமே மொத்த காம்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 25,000க்கு இப்போ நான் கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துருக்குறேன். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆம்ப்ளிஃபையரை ஓப்பன் பண்ணியும் நான் காட்டுறேன். இந்த பேக்கேஜோட ப்ரைஸ் வந்து ஏன் இவ்வளோ இருக்குது அப்படின்னு நான் வெளிப்படையாக சொல்ல தான் போகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட 2.1ஓட ஃபுல் செட்டப்பில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம், இதுக்கு ஒரிஜினல் அப்படின்ற ப்ராடக்ட்டுக்கு எந்த அளவுக்கு ஜிஎஸ்டி ப்ளஸ் ப்ராடக்டோட ரேட்டு வருதுன்னு நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி 2.1 செட்டப்பை வந்து கஸ்டமர் பெரும்பாலும் நம்ம வீடியோ மூலிமா பார்த்துட்டு கேட்குறப்ப அவங்க சைட்லேருந்து கேட்கக்கூடிய ஒரு சில கேள்விகள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எனக்கு இந்த ட்ரபிள் பேஸ் வந்து இந்த லெஃப்ட் ரைட் பாக்ஸில் நல்லாயிருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்னோடய பதில் நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும். 100% குவாலிட்டி ஐட்டம் தான். ஸோ நீங்கள் வந்து இதில் வச்சு ஒரி பண்ணுன்ற அவசியமே இல்லை. குறிப்பாக வந்து சொல்ல போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெயிண்ட் ஃபினிஷிங் பாக்ஸில் நமக்கு வந்து நல்ல அவுட்லுக் நல்லா கிடச்சிரும். அதே மாதிரி ஆடியோவை பொறுத்த வரைக்கும் அதில் நாம் மெஷர்மெண்ட் என்ன கொடுத்து எடுக்கிறோமோ அதுதான். இப்போது இந்த பாக்ஸோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 15 இன்ச்சு ஹைட்டு, பேக் டெப்த்து பார்த்தீங்கன்னா 10, அகலம் பார்த்தீங்கன்னா 10. ஸோ அப்படின்றப்ப 10க்கு 10க்கு 15 இதுதான் இதோட இன்ச்சு. இந்த அளவு தான் இதோட மெயின். ஸோ இதில் ரிசல்ட் எடுக்கிறதுக்கு என்ன வுட் எடுக்கிறோம், என்ன மாதிரி ஷீட் எடுக்கிறோம், என்ன மாதிரி பெயிண்ட் ஃபினிஷிங்க்கு பெயிண்ட் எடுக்கிறோன்றதான் சில சீக்ரெட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது 2 டியூட்டர் யூஸ் பண்ணுவேன். ஒன்று ஜிடெக்கு, இன்னொன்று ஜிப்பும் ஜிடெக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் ப்ரைஸில் தான் கிடைக்கிது. பட் எனக்கு இதில் வந்து இண்டிவிஜுவலாக கஸ்டமர் வந்து அந்த டியூட்டரை வந்து சில்வர் கோட்டில் கொடுக்க சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ மிட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வழக்கமாக நம்ம டெயின்ட்டி எடுப்போம். இந்த ஒன் டைம் வந்து நம்ம ஜிப்பு போட்டு பார்ப்போம்னு சொல்லி ஜிப்பு போட்டேன். பக்காவாக இருக்குது. உள்ள கண்டென்சர் ஒரு வேல்யூ இருக்குது, அது முக்கியமானது. அடுத்து ப்ரோட்டோனு, ஸ்பீடான ப்ரோட்டோனும் ஒரே டீலர் தான் சப்ளை பண்ணுறாங்க. ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்காவாக இருக்குது. நான் வந்து ப்ரோட்டோன்ற நேமில் வந்திருக்கு. எல்லாமே ஒன்று தாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து ஃபஸ்ட்டு கேள்வி வந்து இந்த ஆம்ப்ளிஃபையரை பற்றி நான் சொல்கிறேன். இந்த ஆம்ப்ளிஃபையரில் 12 ஆம்பியருக்கான காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். சப்வூஃபர் ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கர்ஸ் மொத்த கம்பைனுக்குமே பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து பக்காவாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நான் மெயினாக சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, இப்போ செட்டு ஆனில் இருக்குது. பாட்டு ஆல்ரெடி ஒன்று நான் ப்ளே பண்ணியிருந்திருக்கேன், பாருங்கள். ப்ளே ஆகிருக்குங்களா? இப்போ எந்த ஒரு துளி ஹம் இல்லை, ஒரு துளி நாய்ஸ் இல்லை, ஸ்பீக்கர்லேயோ சப்வூஃபர்லேயோ எதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு இறங்கி ஆல்ட்ரு பண்ணி வேலை பார்க்குறோம். ஸோ இதில் ரேட் அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ வரைக்கும் இந்த மாதிரி நான் கமெண்ட்டில் வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பெரிய அளவில் வந்ததில்லை. பட் ஆனால் இதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இதோட ஏன் இந்த ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்ட்டு வெளிப்படையாக சொல்கிறேன். நீங்கள் நான் சொல்ல கேல்குலேட்டரோடு எடுத்துக்கோங்க. பயனியரோட டூயல் காயில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வித் ஜிஎஸ்டி பில்லோட 6,500க்கு பில் ஆகுது. இந்த 6,500 பார்த்தீங்க அப்படின்னா நான் திண்டுக்கல்லை பொறுத்தவரையிலையும் 2 இடத்துல பை பண்ணிருக்கேன். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருப்பதி எலக்ட்ரானிக்ஸு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஜெனித் வந்து ஆடியோ கார் ஆக்சசரிஸு. நீங்கள் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கரூர் பைபாஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கடை இருக்குது. வித் ஜிஎஸ்டி பில்லோட பர்டிகுலராக கொடுத்துட்ருக்காங்க. நான் வந்து 6,500க்கு கடைசியாக வாங்கி வச்சுருந்தா ஒரு 4 பீஸ் இருந்துச்சு. அது வந்து இப்போ நான் கஸ்டமருக்கு ஒன்று ஏற்றிருக்கிறேன். இப்போ ரேட்டு 100-200 முன்ன பின்ன கம்மியாக இருக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸு, சப்வூஃபர் பாக்ஸு நான் கஸ்டமருக்கு மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவலாக சேல்ஸே வந்து இந்த பெயிண்ட் ஃபினிஷிங்கில் போர்ட்டடாக இருக்கட்டும், 3 ஏர்ஹோல்ஸ் பாக்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடு ஹோல்ஸ் பாக்ஸாக இருக்கட்டும், 4,000 பட்ஜெட்டில் சேல்ஸ் பண்ணுறேன். இந்த 4,000 பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸோட மேக்கிங் சார்ஜு, பாக்ஸுக்கான பெயிண்ட் செலவு, பாக்ஸுக்கான எனக்கு ஒரு மினிமம் ஒரு கேரண்டீடான ஒரு லாபம் ஒரு 600லேருந்து ஒரு 700க்குள்ளே எல்லாமே சேர்த்து இந்த ஒரு பாக்ஸோட விலை பார்த்திங்கன்னா 4,000. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 3-வே மினி டவர் பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதுதான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நார்மல் பெரிய பாக்ஸோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷீட் எடுத்தோமா, கட் பண்ணோமா, அறுத்தமா, போட்டோமான்னு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அந்த சின்ன மினி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் கப்பிங் பண்ணணும், அந்த டியூட்டருக்கு வந்து பஃபிங் பண்ணணும், அதோட சின்ன ஸ்டெப் எடுக்கணும், மிட் ரேஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப் எடுக்கணும், ஊஃபருக்கு ஸ்டெப்
ஸ்டெப் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான முக்கியமான விஷயம் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் சீட்டு, சைடில் வர்றது பார்த்தீங்க அப்படின்னா 1/2 இன்ச் சீட்டு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பேஸ் அவுட்புட் எடுக்க முடியும். ஏன்னா முன்னாடி இருக்க சீட்டு பின்னாடி சீட்டு ஒரே அளவாக இருந்ததுன்னா பேஸ் ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஒரு மினிமம் அந்த கேரண்டிட் பேஸ் வந்து இப்போ சப்வூஃபரை நான் ஆக்டிவ் பண்ணாமல் யூஸ் பண்ணால் கூட இதுலேருந்து பேஸ் வந்து எனக்கு 100% நல்லாவே கிடைக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான் வீடியோவில், இந்த பாக்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் சப்வூஃபர் இல்லாமல் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், அந்த பேஸ் நல்லா இருக்கும்னு சொல்லி. ஸோ இந்த பாக்ஸுக்கு நான் இண்டிவிஜுவல் சேல்ஸ் எம்டி பாக்ஸ் கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க, என்கிட்ட செய்கிறப்ப கேட்குறாங்கன்னா 2500 நான் ஒரு பாக்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். அந்த 2500 பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 2 பாக்ஸ் நம்ம போட்டிருக்கிறோம். அதே மினிமமான ஒரு 500 லாபத்தில் தான். அப்போ 2 பாக்ஸ் சேர்த்து ஒரு 1000 நிற்குன்னு வைங்களேன். அந்த ப்ரைஸுக்கு 2 பாக்ஸும் ஒரு 5000 பட்ஜெட்டில் நான் கொடுத்துட்ருக்கேன். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மகாராஜா மெயின் போர்டு உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1050 மகாராஜா. அது 1200 வரைக்கும் நீங்கள் சேல்ஸ் இருக்குது. என்கிட்ட பழைய ஸ்டாக் இருக்குது, நான் நிறையா வாங்கி வச்சுருக்கிறேன், என்கிட்ட அது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மரு. காப்பர் டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்தவரைக்கும் முக்கியமாக நம்ம எதை யோசிக்கிறோன்னா காப்பரோட லீடு தான். பிரைமரியும் காப்பரு, செகண்டரியும் காப்பர் போடும்போது கம்பல்சரி ரேட்டு கூட வருது. 2200 அந்த சொச்சம் தான் வந்து எனக்கு டிரான்ஸ்ஃபார்மர் மேக் பண்ணி கிடைக்கிற அமௌண்ட். இது வந்து 12 ஆம்பியரில் 24 வோல்ட்டுக்கு. இது வந்து மார்க்கெட்டோட ரேட்டு தரம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரேட்டு கூடலாம் குறையலாம். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காப்பர் டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்து தான் இந்த மொத்த செட்டப்போட ஆடியோவும் இருக்குது. ஸோ அதை நான் கம்பேர் பண்ணும்போது பர்டிகுலராக இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு நான் எக்ஸ்பென்சிவ் செலவு பண்ணுறதுல எந்த கவலையும் பட்டதே கிடையாது. 12 ஆம்பியர்னால் நமக்கு லாஸ்லாம் போக கம்பல்சரி ஒரு 10.5 ஆம்பியர் கிடைக்கும். ஸோ இந்த செட்டப் மொத்தத்தையும் ரன் பண்ணுறதுக்கு எனக்கு பக்காவாக இருக்கும். இஐ டிரான்ஸ்ஃபார்மரில் லாஸ் இருக்குது, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 12 ஆம்பியர் வைண்டிங் பண்ணால் ஒரு 1 ஆம்பியர் என் மனசாட்சிப்படி கம்மியான கூட 11வது கிடைக்கும். இதுதான் விஷயம். அது பார்த்தீங்கன்னா 2200 விற்கிது. ரெண்டாவது அடுத்த மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கேபினெட்டு, இந்த நாபு, அதுக்கப்புறம் பகாரியா யூஎஸ்பி போர்டு, கெப்பாசிட்டரு, ஃபேனு, சக்தி, பேஸு, ட்ரபிள், ஃபிக்ஸடு வோல்ட்டு, இது எல்லாத்தையுமே ஒட்டுக்கா நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா மேக்ஸிமம் 2600 ஒரு 3100 வரைக்கும் வரும். நம்ம ரவுண்ட் ஃபிகராக ஒரு 3000 அப்படின்னு கூட பிளான் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸில் இந்த ஸ்பீக்கர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டியூட்ரு, மிட்ரேஞ்சு, ஊஃபர், இதுக்கு என்னோட கன்சர்ன்டு ப்ரைஸ் வந்து ஒரு 1200 இல்லை ஒரு 1100, அதிகபட்சம் ஒரு 1200 அதாவது இந்த டியூட்ரு, இந்த மிட்ரேஞ்சு ப்ளஸ் ஊஃபர் எல்லாமே சேர்த்து நான் சொல்கிறேன். ஸோ ஒட்டுக்கா நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 24,250 வரும். இந்த 750 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த லாபத்திலே நீங்கள் வச்சுக்கோங்களேன். ஸோ இன்கேஸ் இப்போ நான் மொத்த பேக்கேஜையுமே நான் என் கஸ்டமருக்கு நான் கொடுக்கும்போது ஒரு 4000 நிகர லாபத்தில் நான் கொடுக்கறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு ப்ரைஸை நான் சொல்கிறேன். பிகாஸ் இந்த பாக்ஸை செய்கிறதுல இருந்து இந்த பாக்ஸுக்கான அனைத்து வேலைப்பாடு, அந்த தாட் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து ஜஸ்ட் ஒரு 4000 லாபத்தில் தான் இந்த மொத்த பேக்கேஜும் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா ஜேபிஎல் சப்வூஃபர் போட்டு பண்ணியிருப்போம் 23,000 பட்ஜெட்டுக்கு. அந்த ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சப்வூஃபரில் ஒரு 1500 சேர்த்து போகுதுல்ல, அந்த ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து லீடை வந்து ஈக்குவலாக டேலி ஆகிடும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஒரு 3002 பட்ஜெட்லேயே நான் வந்து பேக்கேஜ் முடிச்சு கொடுத்துருவேன். பிகாஸ் த ரீசன் ஜேபிஎல் சப்வூஃபரை விட பயனியர் தான் வந்து ரேட் அதிகம். அதே மாதிரி ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 8 ohms சப்வூஃபர் தான் நல்லா பக்கா பஞ்ச் பேஸ் கொடுக்கும். 4 ohms வந்து ஸ்ப்ரெட்டிங் பேஸ் கிடைக்கும். பட் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற ஹோம் சினிமா பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் 8 ohms நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட இந்த பேக்கேஜில் நிகர லாபம்ன்றதை தாண்டி ப்ராடக்ட்டு மெயின் ப்ளஸ் கஸ்டமரோட ஃபீட்பேக், என்கிட்ட எடுத்த பல நண்பர்களோட பதிவுகள்லையும் சரி, பர்சனல் சேட்லேயும் சரி, நான் தெரிஞ்சுக்கிட்டதை நான் பெருசாக யூடியூப்பில் வீடியோவில் காமிச்சதில்லை. பட் ஆனால் நான் சொல்ல போகிறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அந்த பேக்கேஜை நான் அப்படியே வந்து ரெப்ளிகேட் பண்ணி அடுத்தது டிசைன் கொடுத்துட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மினி டவர் இந்த மாடலில் பண்ணியிருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 20 இன்ச்சு ஹைட்டில் இதே மினி டவர் வேறு ஒரு ஆல்டர்னேட் ரியாலிட்டி மாதிரி கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து சீக்கிரம் வந்து நான் வீடியோவில் பதிவு செய்ய தான் போகிறேன். உங்களுக்கு நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, இந்த பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் என்னோடய உழைப்பும் இருக்குது. எங்களோட மொத்த ஒரு கிளாரிட்டியான ஆடியோவுக்கு நாங்கள் என்ன தாட் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோன்ற விஷயமும் இருக்குது. ஃபீட்பேக்காக நான் உங்கள்கிட்ட கேட்குறது என்னென்னா, கஸ்டமராகி நீங்கள் இந்த பட்ஜெட்டை வந்து நீங்கள் ஏற்றுக்கணும்னு நான் நம்புகிறேன், ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, இந்த மாதிரியான செட்டப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது எப்படி பிடிச்சிருக்கு, இது என்ன மாதிரி ரியாலிட்டியை உங்களுக்கு உருவாக்குது, என்ன மாதிரியான ஷார்ப்னஸ் கிடைக்கும்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்களோ, வாங்கினவங்களுக்கு ஈஸியாக சொல்லிவிடுவீங்க, நல்லா இருக்குண்ணே, இந்த அளவுக்கு ஃபீட்பேக் சூப்பராக இருக்குன்னு. பட் வாங்காமல் பார்க்குறவங்க, அப்புறம் வாங்க ஆசைப்பட்றவங்களுக்கு இதை நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் நான் பெஸ்ட்டான ப்ராடக்ட் கொடுக்க உழைக்கிறேன், இன்னும் உழைக்க தான் போகிறேன்.
அடுத்தடுத்து நான் வீடியோக்கள் பண்ணுறதுலையும் என்னோடய கஸ்டமர் ப்ளஸ் சப்ஸ்கிரைபரை உங்ககிட்ட ஒரு நல்ல பேரை சம்பாதிக்கணும்னு தான் இந்த ஒன்னாடு சிஸ்டம் ஓடிட்டுருக்கு. மிக்க நன்றி இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு. இப்போ அவள் ஆம்போட இன்டீரியர் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்குன்றதை ஓரலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2.1 பிளாக் வித் கிரே ஃபினிஷிங்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரிலிக் மாடல் 2.1 கேபினெட் ஸ்பெசிஃபைடாக இதுக்குன்னே நம்ம எடுத்து செஞ்சுருக்கிறோம். இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் சப்ளையை பொறுத்த வரைக்கும் 12 ஆம்பியருக்கான காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். 2 கெப்பாசிட்டர் போட்டோம், ப்ளஸ் மொத்தம் 8 டிரான்சிஸ்டர் உள்ள மொத்தமாக இருக்குது. அதில் சப்வூஃபருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம மகாராஜாவில் 4 டிரான்சிஸ்டர் மோனோ யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ ஆம்பை வந்து நான் ஓப்பன் பண்ணி இன்டீரியர் என்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டத்தான் போகிறேன். எக்ஸ்டீரியர் லுக் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இது சப்வூஃபர் கண்ட்ரோல், பேஸு, ட்ரபிள், வால்யூமு, சுவிட்சு ஆன் ஆஃப் சுவிட்சு, இங்கே ஆக்ஸ் மோடு மாற்றுறது, இது யூஎஸ்பி ஆக்ஸு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சப்வூஃபர் பயனியரில் பார்த்தீங்க அப்படின்னா டூயல் வாய்ஸ் காயில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சாம்பியன் சீரிஸ் D4 டூயல் காயிலில் 4 ohms இருக்கும். இந்த மகாராஜா போர்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்ஜ்டு மோனோ போர்டு. ஸோ அதுக்கு வந்து நம்ம 8 ohms வந்து ரொம்ப ரெக்கமெண்டட் பண்ணலாம். ஸோ அதுக்கு 2 4 ohmஸுமே நான் சீரியஸ் பண்ணி 8 ohmஸாக கன்வெர்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்கிறேன். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஓன் டிசைனிங் போர்ட்டட் எல் டைப் பாக்ஸு பயனியருக்குனே ஸ்பெசிஃபைடாக கொடுக்கறது. இன்னும் சொல்கிறேன், இந்த பயனியரில் நீங்கள் 3 ஏர்ஹோல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, பின்னாடி வென்டிலேஷன் வச்சு யூஸ் பண்ணுறீங்க, இதை எல்லாத்தையுமே விட இந்த எல் போர்ட்டட் பாக்ஸோட ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்கும். இதுக்கு அவுட்லுக் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கில் வந்து நான் வந்து எல்எஸ்எஸ் பனானா பின்லாம் கொடுக்கல, வயரை மட்டும்தான் எடுத்திருக்கோம். பிகாஸ் எந்த விதமான வைப்ரேஷனும் வந்து நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகிடக்கூடாது ஆடியோவில். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், என்னால் வந்து ஃபுல் ஆடியோ டெஸ்ட்டு போட முடியாது. உங்களுக்கே தெரியும், யூடியூப்காரன் வந்து காப்பிரைட்டாக அவ்வளோ அழகாக நிறையா வச்சுருப்பான் போல், தள்ளி தெளிக்கிறான். சரி, இப்போ விடுங்க, நம்ம ஜோக்ஸ் அப்பார்ட் ஃபஸ்ட்டு ஆம்போட இன்டீரியர் பற்றி பார்த்துருவோம் வாங்க. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பில் ஒரு 12 ஆம்பியருக்கான காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் நல்ல டெப்த்தில் கொடுத்துருக்குறேன். பியூர் காப்பரு. இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு இண்டிவிஜுவலாக கஸ்டமருக்கு வாரண்ட்டி எத்தனை நாள் எத்தனை மாதம், கிட்டத்தட்ட 2 வருஷத்தில் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எரிஞ்சே போனால் கூட கஸ்டமருக்கு நான் ஃப்ரீயாக காஸ்ட்டில் மாற்றி கொடுத்துட்றேன். எனக்கு வாரண்டியில் கிடைக்கிது, அதை என்னோடய கஸ்டமருக்கு நான் வாரண்டியில் கொடுக்குறேன். அவ்வளோதான் கான்செப்ட். இது வந்து பவர் சப்ளை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடெக்ஷன் போர்டு, சக்தியோட ஸ்டீரியோ. இதோட டிரான்சிஸ்டரை மட்டும் பிடிங்கி விட்டுட்டேன். நான் ஒரு டிரான்சிஸ்டர் ஏற்றிருக்கிறேன், ஆல்ரெடி வீடியோவில் காமிச்சிருக்கிறேன். அதே மெத்தடாலஜி. டிரான்சிஸ்டருக்கு வந்து நல்லா வந்து ஹீட்டு எவ்வளோ தான் வந்தாலும் தாங்குகிற மாதிரி 2 கூலிங் பர்பஸ் ஃபேனு. உள்ளே இருக்கிறது மான்ஸ்டரு. மகாராஜாவில் எலக்ட்ரானிக்ஸில் பார்த்தீங்கன்னா 600 வாட் பீக்கு, கிட்டத்தட்ட 300 வாட்டாவது இந்த போர்டிலேருந்து நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதில் வந்து நான் 500 வாட் RMS பயனியர் சப்வூஃபரை லோட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும் இது அப்படின்னா எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்குறேன். இதோட எக்ஸ்பென்சிவ் இதோட ப்ராடக்ட்டில் மட்டும்தான் இருக்குது. 12 ஆம்ஸ் காயில் வந்து ஒரு 2.1 நான் லோட் பண்ண காரணம் இவன் தான், இந்த மான்ஸ்டர் பயனியர் தான். இந்த பயப்புள்ளைக்காக தான் இவ்வளோ பெரிய காயில். பிரிட்ஜ்டு மோனோ போர்டு பார்த்தீங்கன்னா 24 வோல்ட்டில் வேலை செய்யும். அதுவும் இல்லாமல் சக்தி போர்டுக்கும் 24 வோல்ட்டு பக்காவாக இருக்கும். ஸோ ஏசி வோல்ட்டு 24/024, டிசி செப்பரேஷன்லாம் 35 வோல்ட்டு கூட வரும். நம்ம ஆடியோ அவுட்டுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 5 வோல்ட்டு தான் வந்து இந்த பகாரியா யூஎஸ்பி போர்டு. ஆனால் அதுக்கு நான் கொடுத்துருக்கிறது ஒரு பக் கன்வெர்ட்டர், 5 வோல்ட்டில் ஃபிக்ஸடு கன்வெர்ட்டர். ஸோ நான் இதில் கூட அந்த ஒரு ரெகுலேட்டர் ஐசின்றதை தாண்டி ஒரு யூனிக்னஸ் வேணும்னு சொல்லி தான் நம்ம பண்ணுறது. கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்கும் போது என்கிட்ட எடுத்துகிட்டு போன கஸ்டமர் என்கிட்ட சொல்கிறது ஆடியோ நல்லாயிருக்கு தமிழ், இதே மாதிரி பண்ணுங்கள், நல்லா பெரிய கம்பெனி ஆரம்பிங்கன்னு சொல்கிறாங்க. பட் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்காதீங்க. எல்லாருமே டெமோ பார்க்க ஆசைப்படுறீங்க. கூடிய விரைவில் அதுக்கு தான் நான் வழி பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த செட்டப்பை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு செட்டப்ன்றது எனக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒன்று, என் சைடு ரொம்ப பிடிச்ச ஒன்று. ஸோ இதை வந்து ஷார்ட்ஸில் நான் வீடியோவை வந்து ஆடியோ டெஸ்ட்டு போட்டு எடுத்து வைக்கலான்னு இருக்கேன். பாருங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வயரிங்லாம் நீட்டாக இருக்கும், வதெல்லாம் இருக்காது, சிம்பிளாக நீட்டாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரு, ஸ்கை ப்ளூ கலர் போட்டு லைட் எடுத்துருக்கேன், பக்காவாக இருக்கும்.